அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பெரிய பர்சன்ஸ் அண்ட் வந்துட்டு ஒரு சோசியல் மீடியால இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமா டாக்டர்ஸ் எல்லாருக்கும் துணையா வந்து நின்னாங்க. எதிர்கட்சியும் துணையா நின்னுச்சு. இந்த மாதிரி பல பேரும் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா நின்ன காரணத்தினால இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டே தானா வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. கடந்த நவம்பர் 12th இருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த சஞ்சய் ராயை உட்கார வச்சு என்கொயரிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே அப்படின்னு அவங்களுடைய தரப்புல பார்க்கும்போது கவர்மெண்ட்ல ஒரு விஷயமுக்கும் அவங்க சைன் வாங்கி மேலதிகாரிகள் அப்ரூவ் பண்ணி அப்படின்னா பெரிய ஒரு ப்ரொசீஜர் அண்ட் பெரிய ப்ராசஸே இருக்கு. இந்த வகையில நவம்பர் 12th அன்னைக்கு தான் வந்துட்டு சஞ்சய் ராயை உட்கார வச்சு கேமராவுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலங்களும் அவனுடைய சொல்ற உண்மையாகட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு என்கொயரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை புடுங்க ஆரம்பிக்கிறாங்க. 50 பேர் வரைக்கும் கூப்பிட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன் 50 நபர்கள் கிட்ட நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 50 சாட்சியை விசாரிச்சதுக்கு அப்புறம் கடந்த 9ஆம் தேதி தான் வந்துட்டு, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி தான் இந்த கேஸ்க்கான ஒரு விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. சோ நாங்க வந்து என்கொயரிஸை முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் தீர்ப்பு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து, அதாவது அவங்க பண்றாங்க இல்லையா, சிபிஐ எடுத்தது, அவங்க எடுத்தது, இவங்க எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ ஜட்ஜ் கையில தான் இருக்கு. அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த நம்மளுடைய இந்தியான்னு வச்சுக்கலாமே, இன்னும் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்றது தான். சாகும் வரைக்கும் அந்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை அப்படின்றது சொல்லியாச்சு. என் தூக்கு தண்டனை அப்படின்றதெல்லாம் அது பத்தாதுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க செய்யறது சுத்தமா சரியில்லை, அவனுக்கு வேற ஏதாவது அவன் லைஃப் லாங் ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கரண்டான ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனாலும் இதுதான் அந்த முடிவுங்க, இதுதான் நாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அனிர்பன் தாஸ் அவர்கள் இதுதாங்க கேஸ், இதுதாங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத ஜட்ஜ் அவர்கள் கொடுத்துட்டாரு. ஆனாலும் தொடர்ந்து இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல நான் குற்றவாளியே இல்ல அப்படின்னு சொன்ன சஞ்சய் ராய் இப்ப அவன் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு 50,000 ரூபாய் வந்துட்டு அபராதமும் இந்த கோர்ட்டுக்கு கட்டணும் அப்படின்றதையும் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட், இந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க